ஆமா பவானி, ஜனா கையில நேத்து தண்ணி தான் இருந்தது. என்ன? ஆமா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நேத்து ராத்திரி ஜனா வந்தப்போ அவன் கையில சின்ன பாட்டில தண்ணி இருந்தது. அவன் அதை தான் நாலா பக்கமும் ஊத்துனான். அப்புறம் அவன் இந்த பூரா நல்லா கண்ணாலேயே மிரட்டிட்டு இருந்தான். ஆமா, அவன் எதையோ பண்ணி அதுங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணான். ஆமா, அவன் ஹிப்னோட்டிசம் மாதிரி எதையோ பண்ணான். ஆனா அவனுக்கு எப்படி, ஜனாவுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? பவானி, என்ன ஆச்சு? ஜனா, 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 ஜனா. The number you are trying to call is currently not reachable. மீரக்கா சொன்னது சரியா போச்சு. இது பூண்டா? அப்படின்னா அந்த பூரானை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு ஜனாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் ஜனாவா? விஷ பூரான வர வச்சது ஜனாவா? ஜனா, என் வீராவுக்கு காயமானதுக்கு காரணமே நீதான். சரி, நான் தான் உன்கிட்ட சொன்னல, நீ வீட்லயே ரெஸ்ட் எடு. நானும் தக்ஷும் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டோம். தபீஷ் அண்ணா, எனக்கு தெரியும் அப்பாவும் சித்தப்பாவும் நமக்கு தெரியாம அதே இல்லீகல் பிசினஸ் தான் பண்றாங்க. அந்த மாதிரி எந்த பிசினஸும் கண்டினியூ ஆக கூடாது. அதுக்காக தான் நான் உங்க கூட வரேன். ஓகே வீரா, உனக்கு தான் உடம்பு சரியில்லை, அதனாலதான் சொல்றேன். இல்ல, நான் கண்டிப்பா வருவேன். கான்ட்ராக்டோட காப்பிக்காக அப்பாவும் பெரியப்பாவும் உள்ள கூப்பிடுறாங்க. வாங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க. நீங்க வந்ததும் கிளம்பலாம். சரி, ஓகே, போங்க போங்க போங்க. சீக்கிரம் வந்துருங்க. நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓய், ஆள் நிக்கிறது தெரியல. என்ன வீராக்கண்ணா, பயந்துட்டியா என்ன? எங்களை அடையாளம் தெரியலையா? பாரிக் பிரதர்ஸ் பா. மொத்தம் டீமா வந்திருக்கோம் தம்பி. எதுக்குடா வந்திருக்கீங்க? ஆஹா, சூப்பர். நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் கரெக்ட் தான்டா. இந்த வீரமான வீரா இப்ப பச்சை குழந்தை வீராவா ஆயிட்டா. இதுதான் சரியான நேரம்டா. எக்ஸாக்ட்லி. இல்லனா இந்நேரம் தம்பி ஐயோ, நாங்க பயந்துட்டோம். ஆமா, நானும் பயந்துட்டேன். நாங்க பயந்துட்டோம் வீரா. ஒழுங்கா குடுறாங்க. அது சூப்பர். சாவியை குடுறா. சாவியை குடுல. இல்லனா வெடிச்சிருவியா? புஸ்ன்னு வெடிச்சிருவியா? ஆமா, எப்படி அடிபட்டுச்சு? ஓஹோ, ஒரு சின்ன காயப்பட்டதுக்கே புலி பூனை ஆயிடுச்சு. தம்பி, அது சின்ன காயம் இல்லையாப்பா, அது ஏதோ மந்திர கீரலாமா. என்ன புது கதை? நீ ரொம்ப கரெக்டா சொன்னடா. அது சரி, உனக்காக சண்டை போட ஏதோ பொண்டாட்டில வச்சிருக்கேன் மேடா. ஆமா, கூப்பிடுறா, கூப்பிடு. நாங்களும் பாத்துட்டு போறோம். அந்த பூனையை கூப்பிடு. நோ நோ நோ, சாருக்கு கோவம் வருது பாரு. சீரியஸ் பா, ரொம்ப சீரியஸ். அவ்வளவு செம்ம அழகுன்னு கேள்விப்பட்டனப்பா. ஷட் அப். ஓ, இங்க பாரு, கோவம் வருது. ஆமா, ஆமா, நான் பயந்துட்டேன். ஆமா, என்ன சொல்லி கூப்பிடுவ? பேபி. பேபியா, ஹாட்டியா? ஹாட்டி, வாமா வாமா, சீக்கிரம் வெளியே வா. ஹாட்டி, நீ எங்க இருக்க? வெளியவாமா, உனக்காக நாங்க எல்லாம் காத்துட்டு இருக்கோம். உன் ஹஸ்பண்ட் தான் இப்ப ரொம்ப கூல் ஆயிட்டானே. சூடான ஆம்பளைய பாக்கணும்னா வெளியே வா. நான் என்னடா சொன்னோம்? உன் பொண்டாட்டியை கூப்பிட சொன்னோம். உனக்கு சொன்னா புரியாதுல? இங்க பாரு, இப்பவே உனக்கு டைவர்ஸ் வாங்கி தந்துடுறோம். பவானி, என்னாச்சு? நீ எங்க போன? அக்கா, இங்க பாருங்க, பச்சை பூண்டு. ஜனாவோட ரூம்ல தரையில தண்ணி பாட்டிலும் இருந்துச்சு. ஆனா ஜனாக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அப்படின்னா ஒருவேளை ஜனா... நான் ஜனாவை ரொம்ப நல்லவன்னு நம்பி திரும்பவும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா.
கொஞ்ச நாளாவே அவன் நல்லவனா மாறிட்டான்னு நான் நம்பினேன், திருந்திட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா நான் தான் பைத்தியக்காரி. அவனுக்காக நான் வீரா கிட்டயே சண்டை போட்டேன்க்கா. ஆனா வீரா சொன்னதுதான் உண்மை. ஜனாவை எப்பயும் நம்பவே கூடாதுக்கா. அவனுக்கு ஏமாத்த மட்டும்தான் தெரியும், அதனாலதான் ஏமாத்திருக்கான். கொஞ்ச நாளா வீராக்கு நடக்கிற எல்லா கெட்டதுக்குமே அந்த ஜனா மட்டும்தான் காரணம். இப்ப ஜனா அவன் ரூம்லயும் இல்ல. இப்போ 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 நீ என்ன பண்ண போற? நான் முதல்ல போய் வீரா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். அனி வீரண்ணா வெளிலதான் இருக்காரு. எனக்கு தெரியும், நான் போய் லான்ல பாக்க. நான்ல இல்ல, he is leaving. அவர் தபிஷன தக்ஷு கூட ஆபீஸ் போறாரு. சரி. அப்பா என்னாடி இந்தா வாங்கிக்க. இன்னைக்கு உனக்கு அடினா என்னன்னு காட்டுறோம். டேய் இவன் பொண்டாட்டிய கூப்பிடுங்கடா. இன்னைக்கு தான் அவளுக்கு உண்மையான ஃபர்ஸ்ட் நைட். வீரா, வீரா உனக்கு எதுவும் ஆகல? பவானி நீ 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 உள்ள போ. பவானி நீ உள்ள போ. பவானி பவானியா? இவன் நம்ம நினைச்சதை விட ஹாட்டா இருக்கல மச்சான். ஆமா மச்சி. ஒழுங்கா வீடு போய் பவானி, சேர்ந்தா வேண்டாம். இங்க இருந்து கிளம்பிடுங்க. நாங்க இங்க இருந்து கிளம்புறோமா? அதுக்கு முன்னாடி உன்னை கூட்டிட்டு போறோம். கைய வச்ச மவனே, என் குடும்பத்தை வம்புகளுக்கு அது அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வீரா, வீரா என் பேபியை அடிக்காதீங்கடா. ஓ, baby. என் பேபியை ஏன்டா அடிச்சீங்க? என் பேபியை விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷன் மேல கை வைப்பீங்க? வீரா, வீரா. ஆ! ஆ! ஏய், இவ கண்ணு மாறிடுச்சுடா. வேணாம் பவானி, வேண்டாம். வேணாம் பவானி. கண்ணு திரும்ப திரும்ப பார்த்தா உனக்கு எதுவுமே புரியலையா? இன்னொரு தடவை என் புருஷன் மேல கை வச்சீங்க, நீங்க யாருமே உயிரோட திரும்ப மாட்டீங்க. இவனை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். ஒழுங்கா இங்க இருந்து ஓடிட்டு, இல்லைன்னா நான் போலீஸ் கூப்பிட வேண்டியது வரும். வீரா, வீரா. இன்னைக்கு உன் பொண்டாட்டி இருந்தனால நீ தப்பிச்சுக்கிட்டடா. இன்னும் எத்தனை நாள் ஓடுவ? நாங்க பிசினஸ் ரைவல்ஸ்ரா. கண்டிப்பா நீ எங்க கிட்ட மாட்டுவ. அன்னைக்கு மொத்தமா உன் கதையை நாங்க முடிக்கிறோம். உன்னை மட்டும் இல்லடா, சிங்கார ஃபேமிலி மொத்தத்தையும் நாங்க முடிக்கிறோம். உங்க யாரு அசியம் நடக்க போறதே கிடையாது. ஒரு தடவை இவன் மேல கைய வச்சு பாரு, அதுக்கப்புறம் நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. உனக்கு எதுவும் ஆகலையே? உனக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது இப்ப கூட என்கிட்ட சொல்ல மாட்டல? என்ன நடக்கும்னு அது சொல்லு. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்ல வேண்டாம். சரி, அப்படியே இருக்கட்டும், சொல்லாத. நான் சொன்ன மாதிரியே கண்டுபிடிப்பேன். உனக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன். வீரா, என்னாச்சு? யார் அடிச்சா? நம்ம பிசினஸ் ரைவல்ஸ் வந்தாங்க, பாரிக் பிரதர்ஸ். அவனுங்க என்ன அடிச்சானுங்க, பவானியும் தொட்டுட்டாங்க. என்னால எதுவும் பண்ண முடியல. ரிலாக்ஸ், காம் டவுன். பவானி, என்னால எதுவும் பண்ண முடியல.